தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா இறைவா போற்றி, இறைவா இறைவா சர்வஜா சர்வஜா சர்வவியாபி மகா பெரியவா சரணம், மகா பெரியவா சரணம், சர்வஜா சர்வவியாபி மகா பெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. மாய அபார கருணா சிந்தும் ஞானதம் சாத்ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணாமம் உதாரணம் கலியுதேவம் காஞ்சிமான். இந்த யூடியூப் சேனல் பிரத்யேகமான மகாபரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம், அதுக்கு ஒரு தலைப்பு. இந்த அனுபவத்தோட தலைப்பு நாளைக்கு கிளம்புன்னது இதுக்கா, நாளைக்கு கிளம்புன்னது இதுக்கா. இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணுங்க, தானமே பாருங்கள். நாளைக்கு கிளம்புனது பெரியவா இப்போ நாளைக்கு கிளம்புன்றா அப்படின்னா நம்ம பேசுகிறதெல்லாம் ஏதோ தேவையில்லாத பேச்சு. அதான் நான் என்ன சொல்லிக்கிறேன், ஏதாவது தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் ஏதாவது ஒன்று சொல்கிறாருன்னா ஏதோ ஒரு விஷயம் ஒன்று பின்னாடி இருக்குதுன்னு அர்த்தம். அது அப்போ தெரியாது. நாளைக்கு கிளம்புனா நாளைக்கு ஏதோ ஒன்று அதுக்காக தான் பெரியவா சொல்லியிருக்கா அப்படின்னு தெரியுது. மதுரையிலேருந்து கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிற ஒரு பக்தர் வந்து மகாபெரிவா தரிசனத்துக்காக வந்திருக்கார். அவர் மகாபெரிவா அந்த கேம்புக்கு அங்கே வந்திருக்கார். அவருக்கு தரிசனம் பண்ணுறதுக்காக அது சத்தாரா போல இருக்கு, அங்கே வந்திருக்கார். இது தெரியாதவங்களாம் அங்கே இருப்பா. ஹைதராபாத், ஐம் சாரி தப்பாக சொல்லியிருக்கேன், ஹைதராபாத்தில் பெரியவா கேம்பில் இருந்தபோது வந்திருக்கார். இவர் ஒரு வந்தவுடனே போய் ஒரு லாட்ஜி போல் அவர் நேராக போயிட்டார். பெரியவாள் தரிசனம் பண்ணிட்ட உடனே பிரசாதம் வாங்கிறதுக்கு நின்றுந்தார். பெரியவா கிட்ட கேட்டார். பெரியவா எங்கே உத்தரவு கொடுத்தார். பெரியவா பிரசாதம் கொடுக்கல. கொடுக்காம என்ன பண்ணார், நீ பக்கத்தில் ஏதாவது லாட்ஜியில் தங்கிட்டு நாளைக்கு கிளம்பு அப்படின்னாரு. சரி அப்படின்னார். ஆனால் பிரசாதம் அப்படி கையில் கொடுத்துட்டார். ஆனால் நாளைக்கு தங்குன்ட்டார். அது மாதிரி சிலதை பண்ணியிருக்கார். சில பேருக்கு உத்தரவு கொடுக்கல, பிரசாதத்தை கொடுக்க மாட்டார். அப்படின்னா நாளைக்கு வாங்கிட்டு தான் கிளம்பணும். ஆனால் இவர்கிட்ட பிரசாதத்தை கொடுத்துட்டு ஆனால் நாளைக்கு கிளம்புன்ட்டார். லாட்ஜில் தங்குன்ட்டார். பக்கத்தில் ஒரு லாட்ஜி, இப்போ பக்கத்தில் ஒரு 2-3 லாட்ஜி இருக்குதுன்னு வச்சுப்போமே. அப்போ இந்த லாட்ஜில் பர்டிகுலராக ஏதோ ஒரு லாட்ஜில் அவர் தங்கணும்னு அவருக்கு புத்தி யார் கொடுப்பா அப்படின்னா அந்த பரமேஸ்வரன் தான் கொடுக்குறாரு அப்படின்னு அதுதான் அது அந்த அனுபவத்தில் சொல்லனாலும் எனக்கு தெரியும். அது பெரியவாவுடைய அனுகிரகத்தில் அவருடைய லீலை அதுதான் வருது. சரி அப்படின்ட்டார். பிரசாதத்தை வாங்கிட்டார். ஒரு கிளம்பிடலாம் ஊருக்கு. ஆனால் அடுத்த நாள் இன்னைக்கு கிளம்பக்கூடாது. இப்போ லாட்ஜில் இப்போ தங்கணும், பங்கிட்டு நாளைக்கு கிளம்பணும். அதுதான் அவருக்கு ஆர்டர், பெரியவா கொடுத்துருக்க இது உத்தரவு. இன்றைக்கி கிளம்பிடக்கூடாது. இப்போ கையில் பிரசாதம் வந்துருக்கும் கிளம்பக்கூடாது. இப்போ லாட்ஜில் போய் தங்கணும்னு சொல்லிட்டார். ஏன்னு தெரியாது. இவர் பக்கத்தில் ஏதோ ஒரு லாட்ஜி, அது 3-4 லாட்ஜி இருக்குன்னாலும் ஏதோ ஒரு லாட்ஜிக்கு தானே அவருக்கு போவார். எப்படியோ போய் ஏதோ ஒரு லாட்ஜி போகிறார். அந்த லாட்ஜில் என்ன நடக்கும்னு யாருக்கு தெரியும்? பரமேஸ்வரனுக்கு தான் தெரியும். இவர் போனார். ராத்திரி எதுக்கு இப்படின்னு தெரில. நாளைக்கு காத்தால் இத்தனை மணிக்கு ஏதோ ஒரு 9 மணிக்கோ 8 மணிக்கோ 9 மணிக்கோ அவருக்கு ட்ரெயின் இருக்குது. ஆனால் அங்கேருந்து போயிடலாம், ஒரு ட்ரெயினை பிடிச்சிடலாம் ஹைதராபாத்லேருந்து அப்படின்னு ஒரு பிளான்லாம் போட்டு இப்படி போகலாம், ஆட்டோ ரிக்ஷாவில் போகலாம், அதில் போகலாம், இது பஸ்ஸில் ஏறி போய்க்கலாம், அதெல்லாம் கணக்கு போட்டு ட்ரெயினை பிடிச்சிடலாம். பிடிச்சி அவர் போய் மெட்ராஸ் போய் சேர்ந்துடலாம். மதுரை அங்கேருந்து மதுரை போய்க்கலாம் அப்படின்லாம் அவர் எஸ்டிமேட் பண்ணிவிட்டு கார்த்தால் அவர் எழுந்துட்டு வெளில வராருன்னு வச்சுப்போம். பல் தேய்க்கிறதுக்கு ப்ரஷ் பண்ணுறது அப்படி வரும்போது பார்த்தா யாரோ ஒருத்தர் அங்கே லாட்ஜில் தங்கினவர் இருக்கார். அவர் ராத்திரி தான் வந்திருப்பார். அவர் தங்கியிருப்பார். அவர் சொன்னாரா, எனக்கு மகாபெரிவா எங்கே தங்கியிருக்காளா, இங்கே கேம்ப்பு உங்களுக்கு தெரியுமான்னு கிருஷ்ணமூர்த்தி கேட்டாராம். ஆமாம்மா, நான் நேற்றுக்கு தரிசனம் பண்ணிட்டு வந்தேன். அது இவர் எல்லா இடத்தையும் சொல்கிறார். இங்கே போனோம், அப்படி போனோம். அவர் அது காதில் வாங்கிக்கல. அவர் என்ன சொன்னார், சார்
எனக்கு நீங்கள் தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, என் கூட எனக்கு இன்றைக்கி ஒரு நாள் எனக்கு வந்து அந்த கேம்ப் எங்கே இருக்குன்றது வரைக்கும் என்னை வந்து விட்டுட்டு போயிடுங்க, காமிச்சிட்டு போயிடுங்க, போகிறோம் அப்படின்னாராம். இவர் எப்படி போவார்? இவர் கார்த்தால் ட்ரெயின் இருக்குது, அது எப்படி விட்டுட்டு போகிறதுக்கு இவர் ட்ரெயின் காசை யார் கொடுப்பா? அதனால் இவர் யோசிச்சுட்டார் மனசில், இல்லை நான் ட்ரெயின் இருக்குது, நான் கிளம்பணும் அப்படின்னு டிக்கெட்லாம் காமிச்சார். அவர் ஒத்துக்கலை. அவர் என்ன சொன்னார், சரி அவ்வளோதானே, நான் வந்து ரயில்வேஸில் பெரிய வேலையில் இருக்கேன், காமிங்க அந்த டிக்கெட் என்கிட்ட கொடுங்கன்னு வாங்கினார். வாங்கிட்டு அந்த ட்ரெயினில் டிக்கெட்லேயே பின்பக்கத்தை திருப்பி எழுதிட்டார், இன்றைக்கி வேறு ஒரு ட்ரெயின் கொடுக்குறாரு, மத்தியானம் கிளம்புற ட்ரெயின், அதில் கிளம்பி போய்க்குங்க அப்படின்னு அவரோட கையெழுத்து அவ்வளோ செல்லும் போல் இருக்குது. அந்த க்ரீன் கலர் இங்கு அது மாதிரி ஏதாவது வச்சு அந்த டிக்கெட்லேயே எழுதிட்டாராம், எழுதி போட்டு கொடுத்துட்டார். இதை போய் காமிங்க செல்லும் உங்களுக்கு, நான் வந்து ரயில்வேஸில் பெரிய அதிகாரி, எனக்கு கொஞ்சம் மகாபிரிவா தரிசனம் பண்ணுவீங்க, அதுக்கு தான் கேட்குறேன் நான். சரின்ட்டார். இப்போ பிளான் மாற்றி கொடுத்துரு, அதான் பெரியவா ஏதோ சொல்லியிருப்பாருக்கு, அவருக்கு தெரியாது, அப்போ கூட தெரியாது, அப்போ கூட அது புரியல அவருக்கு ஏன் இப்படி நடக்கிறதுன்னு. அவர் கூட்டின்னு போனார், பெரியவா கிட்ட தரிசனம் பண்ணி வச்சார் அந்த வந்தவரை. பெரியவா வந்து கையில் அவருக்கும் பிரசாதம் கொடுத்தார், இவருக்கும் பிரசாதம் கொடுத்து போயிட்டு வான்னு அனுப்பிச்சி விட்டார். சிரிச்சுட்டார். தெரிஞ்சு போச்சு பெரியவா வந்து எதுக்காக வந்து இவர் டிலே பண்ணியிருக்கார். அது ஒன்று. அன்றைக்கி நைட்டு தங்க வச்சுருக்காருன்னா கார்த்தால் இவர் பல் தேய்ச்சிட்டு இது பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தரை பார்க்க போகிறார், அவருக்கு இவர் உதவணும், அவருக்கு தெரியாது பாவம், அவர் புதுசாக இருக்கும். அதனால் பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் அவருக்கும் ஒத்தாசை பண்ணணும்னு நினச்சிருக்கார். யார் மூலமானா இப்போ வந்திருக்காரு இவர் பண்ணணும்னு. அப்போ எவ்வளோ காம்ப்ளிகேஷன். இவர் அங்கே போய் அதே லாட்ஜில் இருக்கணும், ஏதோ ஒரு லாட்ஜ், அந்த லாட்ஜில் இந்த வர அடுத்த நாள் வரக்கூடிய பக்தர் அதே லாட்ஜில் அவர் போய் தங்கணும். இவ்வளவு நடக்குது அப்படின்னா நம்ம நினைக்கிறோம் எல்லாத்தையும் நம்மளே தான் எல்லாம் யோசிச்சு மண்டையை உடச்சி பிளான் பண்ணுறோன்னு. எதுவும் நம்ம பண்ணல, எல்லாம் பரமேஸ்வரன் தான் பண்ணுறான்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுலேருந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து நம்ம தெரிஞ்சுட்டு எனக்கும் தான் தெரிஞ்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கணும், நம்மளுடைய மனசை மாற்றி பிரிவா மேலே பக்தி வைக்கணும்னு கேட்டு. ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபிரிவ பாதவிச்சரணம், மகாபிரிவ பாதவிச்சரணம்.